வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பற்றி. செல்ஃப் சென்டர்ட் ஆட்டிடியூட். இப்போ எல்லாமே பொதுவாக இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சென்டர்ட் ஆட்டிடியூடோட தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரூப்பில் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், இல்லை ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம், ஸ்ட்ரீட்ஸில் ஒன்றா இருக்கிறோம், நெய்பர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. என்ன அப்படின்னா, உனக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதை நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அது உங்களோட ரிலேட் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு. இப்போ நான் சொல்ற ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நடக்கிறது. சரிங்களா? அந்த ஸ்டோரியில வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பிக் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கூஸ் வச்சிருக்காங்க. ஒரு வாத்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த 3 அனிமல்ஸ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பக்கத்துல வீடுகள்லாம் இருக்காது. அப்படிதானே? தூரம் தூரமா இருக்கு. அவங்களுக்கான நிலத்துல அவங்க சின்னதா விவசாயம் பண்ணி அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒரு மூடையில வந்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எலி வருது. அந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் அவே அதாவது எப்படி சொல்றேன்னா, வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமான வீடுகள் அந்த மாரிலாம் இல்லாம, ரொம்ப கொஞ்சம் தூரம் தூரமா இருக்குது. அதனால அவங்களுக்கான ஒரு லிவிங் மாரி. அங்க ஒரு எலி இருக்குது. அந்த எலி என்ன பண்ணுதுன்னா, அப்பப்போ போய் தானியங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தானியத்த திருடிட்டு வந்துருது. இப்படி பண்ணுது. இத வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருந்து ஒரு பாம்பு கூட்டம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு காலனி மாரி அது தனியா வாழுது. இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேரா இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபும், ஒரு மாடு, ஒரு பிக்கு, அப்புறம் ஒரு கூஸ் இவங்க இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுது, இந்த எலி தொல்லை வந்து ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எலிய வந்து ட்ராப் பண்றாங்க. அதாவது எலி கூண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த எலி கூண்டு வச்சு அந்த எலிய எப்படியாவது வந்து புடிச்சிரணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச தானியத்தை எல்லாருமே வந்து இந்த எலி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. எலி ட்ராப் வந்து வீட்ல வச்சாங்க அப்படின்னா வந்து ரொம்ப அமைதியா வைப்பாங்க. அதாவது எலிக்கு காது கேட்கும் அப்படின்ற மாரி ஒரு மித்து. அதாவது உன்னைய பிடிக்கிறதுக்கு நான் வந்து கூண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, எலி வந்து அதுல மாட்டாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆயிருது அப்படின்னா, எலிக்கு வந்து அது கேட்குது. இந்த மாரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருக்கிறது எலிக்கு வந்து கேட்குது. உடனே எலி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாம் அதாவது இப்படி டெய்லி எலி வந்துட்டு போறனால, இத யாரு பார்க்குறா அப்படின்னா, ஒரு பாம்பு பார்க்குது. அந்த பாம்ப யாரு பார்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாத்து, அந்த பிக்கு, அந்த கவ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ டெய்லி இந்த எலி இப்படிதான் வந்துட்டு போகுது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். உடனே இந்த எலி போய் அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணுது. எப்படி அலர்ட் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்மள புடிக்கிறதுக்கு ட்ராப் வச்சிருக்காங்க இந்த வீட்ல அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அந்த மத்த 4 விலங்குகளும் என்ன செய்றாங்க அப்படின்னா, எலி நீதான், நீதான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போயி நீ தானியத்த திருடுற. வச்ச ட்ராப் வந்து உனக்கு தான். எங்களுக்கு இல்ல. நாங்க வந்து வீட்டுக்கு வெளிய தான் இருக்கோம். நாங்க எங்க வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ தான் உள்ள போய் திருடிட்டு வர்ற. உனக்கு தான் ட்ராப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அத்தன விலங்குகளும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த எலி சொல்றத வந்து ஒரு விஷயமாவே கருதவே இல்ல. அடுத்த நாளும் எலி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போலாமான்னு பாக்குது. ஆனா வந்து எலி கூண்டு இருக்கிறத எலி பாத்துருது. பார்த்தோனே அந்த வீட அவாய்ட் பண்ணிட்டு எலி என்ன பண்ணிருது, வேற வீட்டுக்கு போயிருது. ஆனா, இப்ப இந்த எலி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எலிக்கு வச்ச ட்ராப்ல வந்து மாட்டிருது. பாம்பு மாட்டுனோனே அதால வெளிய வர முடியல. அடுத்த நாள் காலையில அந்த ஒய்ஃப் வந்து வர்றாங்க. வந்தா அந்த எலி கூண்டுல எலி இல்லாம பாம்பு இருக்கு. பாம்ப பார்த்த பதட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த கூண்ட வந்து தட்டிடுறாங்க. தட்டுன வேகத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த கூண்டு வந்து ஓப்பன் ஆகி அந்த பாம்பு வந்து வெளிய வந்துருது. வந்த பாம்பு ரொம்ப கோபத்தோட என்ன பண்ணிடுது அப்படின்னா, அந்த ஒய்ஃப வந்து கடிச்சிருது. கடிச்சோனே அந்த பாம்பு வந்து எஸ்கேப் ஆயிடுது. எஸ்கேப் ஆக பாக்குது. ஆக்சுவலா என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பாம்ப அடிச்சிடுறாரு. கோவத்துல ஒரு கல்ல தூக்கி எறிவாரு. அதோட தலை வந்து இதாயிருது. அப்ப இந்த இடத்துல பாம்பு செத்துருச்சு. இப்போ ஒய்ஃப் வந்து இதெல்லாம் பண்றதுக்குள்ளேயே ஒய்ஃப் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா, மயங்கிடுறாங்க. மயங்கினோனே வந்து விஷக்கடியில இப்ப அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தூரம் தூரமா தான் இருப்பாங்க.
ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, அவங்க பக்கத்துல இருக்க நெய்பர் ஹவுஸுக்கு ஓடி இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை வந்து பாம்பு தீண்டிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனே நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாத்தோட ரத்தத்தை வந்து நீ வந்து அந்த காயத்துக்கு மேல போட்ட அப்படின்னா விஷம் வந்து பரவாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வேகமா போய் அந்த அவர்கிட்ட இருந்த வாத்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, கழுத்தை வெட்டிடுறாரு. வெட்டி அந்த வாத்துல இருந்து வர அந்த ரத்தத்தை வந்து அந்த ஒய்ஃபோட புண்ணு மேல அந்த ஊண்டு மேல தடவுறாரு. தடவுனாலும் அந்த ஒய்ஃப் வந்து எந்திரிக்கவே இல்ல. ஏன் அப்டின்னா, அவர் இந்த பாம்ப அடிச்சு, அப்புறம் அவர் போய் நெய்பர் தேடி வர்றக்குள்ள அவங்க ஒய்ஃப்க்கு வந்து டோட்டலாவே என்ன ஆயிருது அப்டின்னா வந்து விஷம் வந்து ஏறிருது. இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லி நெறைய பேருக்கு அந்த பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் பரவிருது. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க ஒய்ஃப வந்து பார்க்க வர்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த விஷக்கடியில இருந்து ரெக்கவரி ஆகல. அவங்க வந்து படுத்த படுக்கையிலேயே இருக்காங்க. அந்த வாத்தோட ரத்தத்த போட்டுமே வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகல. அவங்க ரொம்ப வந்து படுத்த படுக்கையோட லாஸ்ட் நிமிடத்துக்கு போற மாரி இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் இந்த மாரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள பார்க்க வராங்க. இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமா தானே இருக்காங்க. எல்லாருமே வந்திருக்கனால என்ன பண்றாரு, இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஒய்ஃப் பார்க்கறதுக்குள்ள இத்தன பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து ஒரு ஒயிட் பிக் வச்சிருக்காரு. அந்த பிக்க என்ன பண்ணிடுறாரு இப்ப, அத கொன்னு சமைச்சிடுறாரு. சமைச்சு வந்தா எல்லாருக்குமே வந்து சாப்பாடும் போட்டுடுறாரு. அன்னைக்கு சாப்பிட்டு எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்கள ரெக்கவரியே பண்ண முடியல. அவங்களும் வந்து அவர விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்ப அந்த ஃப்யூனரல் அந்த இதுக்கு வந்திருப்பாங்கல்ல, டெத்தோட இத கேட்க வந்திருப்பாங்கல்ல, அப்ப அத்தன பேரும் வந்திருக்காங்க. பிரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க. அத்தன பேரும் வந்திருக்காங்க அப்படின்றனால, இத்தன பேருக்கு நம்ம இந்த ஃபார்மருக்கு வந்து எப்படி அப்படின்னா வந்து, முழுக்க முழுக்க அவங்களோட ஒய்ஃப கேர் பண்ணிக்கிறதுனாலயே என்ன ஆயிருதுன்னா, அவர் வச்சிருந்த தானியங்கள் எல்லாமே சமைச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்த அனிமல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தவங்களுக்கா இது பண்ணும்போது, அவர்கிட்ட இப்ப ஃபைனலா என்ன யாரு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, அந்த கவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இந்த கவ்வ வந்து அவர் கொன்னு, அத சாப்பாடா மத்தவங்களுக்கு போட்டா மட்டும் தான் வந்து, அவருக்காக வந்த மக்களுக்கு, தன்னோட ஒய்ஃப்க்காக ப்ரேயர் பண்ண வந்தவங்களுக்கு, இவர் வந்து ஏதோ ஆஃபர் பண்ண மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணிட்டாரு, அந்த கவ்வையும் வந்து கில் பண்ணி சமைச்சு குடுத்துட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வந்து இப்ப அந்த வெறும் அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச ட்ராப் யாருக்கு? எலிக்கு தான் வச்சாங்க. எலி அத கேட்டுட்டு வந்து மத்த இருக்கிற எல்லாரையும் அலர்ட் பண்ணுச்சு. ஆனா என்ன அலர்ட் பண்ணும்போது மத்தவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னா, "உனக்கு தானே அந்த ட்ராப் வச்சிருக்காங்க. நீ தானே ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு எங்ககிட்ட வந்து சொல்ற?" அப்டின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த ஸ்டோரியோட ஃபைனல் லைன்ஸ் எப்டி இருக்குன்னு பாருங்களேன். யாருக்கு ட்ராப் வச்சாங்களோ அந்த எலி இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த வீடு இல்லாட்டி அதுக்கு இன்னொரு வீடுன்னு போயிருச்சு. ஆனா அன்னைக்கு இந்த எலி சொன்னத அத்தனை அனிமல்ஸும் கேட்டிருந்து, அவங்க எல்லாரும் ஒண்ணா செயல்பட்டிருந்தா, இப்ப மீதி இருக்கிற 4 அனிமல்ஸுமே என்ன ஆயிருக்காது? இறந்திருக்காது. அப்படிதானே? அப்போ செல்ஃப் சென்டர்ட் அப்படின்றது எங்க எதோட எது லிங்க் ஆகுது பாருங்க. சம்மந்தமே இல்லாம இவங்க எதுக்கு நம்மகிட்ட வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு சோஷியலைஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், இல்ல அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாள் பாதிக்கப்படுதுன்னா, அதே கஷ்டம் வந்து மத்தவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷனோட, ஒரு யூனிட்டியோட ஒரு விஷயத்த நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி பெரிய டிசாஸ்டர்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் வந்து செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிட்யூட நம்ம டோட்டலா வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நம்ம நல்லா வாழலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.